சார் அதே மாதிரி ஒரு பர்சன் சர்ஜரிக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள்னா எந்தெந்த விஷயங்களை நீங்கள் சொல்லுவீங்க? இப்போ அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேல் டு ஃபீமேல்னு எடுத்துக்கலாம். இப்போ மேல் டு ஃபீமேல்னா என்ன, ரெண்டு மேஜரான சர்ஜரிஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு மேல் டு ஃபீமேல் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பிரெஸ்ட் ஆக்மெண்டேஷன், அதாவது பிரெஸ்ட் இம்ப்ளான்ஸ் வச்சுட்டு உங்களுக்கு பிரெஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ரெண்டாவது வந்து கீழே வஜினோபிளாஸ்டி பண்ணுவோம். ஸோ வஜினோபிளாஸ்டி பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க பீனஸ் இருக்கும், அந்த பீனஸை ரிமூவ் பண்ணிவிடுவோம், டெஸ்டிஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு வஜினா ஷேப் பண்ணி இது பண்ணுவோம் அதை. ஸோ இது ரெண்டு தான் மெயினான இது இருக்குது. ஸோ இதில் தான் முன்னாடியே வந்த சேலஞ்சஸ் என்னென்னா வந்து அதான் இப்போது யூட்ரஸ் கிடையாது. ஸோ யூட்ரஸ் இல்லாததுனால குழந்தை அவங்களால வந்து இது பண்ண முடியாது, ஓவரீஸும் இல்லாததுனால அவங்களால கருமுட்டைகள் தானாக வராது. ஸோ அவங்க அப்படியே இது பண்ணாலும் அவங்களால வந்து ஒரு குழந்தைய தானாக சுமந்து இது படுத்திக்க முடியாது பேசிக்காக. ஸோ இதுக்கு வந்து சில பேர் வந்து ஸ்பெர்மை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸ்பெர்மை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு அவங்க வந்துட்டு இது பண்ணுறாங்க. இப்போ சரகசி அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் அதோட லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து அவங்க செக் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போது ஃபீமேல் டு மேல்னு வரும்போது ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப காமன்றது பிரெஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறது தான். ஸோ அந்த பிரெஸ்ட்டை ரிமூவ் பண்ணும்போது ஸ்கார் இல்லாமல் பண்ணலாம், ஸ்காரோட பண்ணலாம், இல்லை மாடிஃபைடாக ஸ்காரே தெரியாத மாதிரி ஒரு கூட பண்ணிக்கலாம் அதை.